வணக்கம், ஜாஸ்மின் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஜாழ்ப்பாண முறையில் ஒடியல் கூழ் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு. ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி கொதிச்சு கொண்டிருக்க நேரத்தில் ஒடியல் கூழ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வாங்க. 2 உள்ளிப்பூண்டு உரித்து வச்சிருக்கிறேன். 250 கிராம் மரவள்ளிக்கிழங்கு, 250 கிராம் பைத்தங்காய், தேவையான அளவு உப்பு, 30 செத்த மிளகாய் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன், ஒரு மேசக்கரண்டி நச்சீரகம், 50 கிராம் முருங்கை இலை, 1.5 கிலோ பாறை மீனும் விள மீனும் நல்லா கழுவி மஞ்சள் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு மேசக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு மேசக்கரண்டி மிளகு, ஒரு பெரிய தேசிக்காய் அளவு புளி தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன், 1 கப் ஒடியல் மா நல்லா தண்ணியில் கரைச்சி தண்ணி தெளிய விட்டு ஊற வைத்திருக்கேன், 250 கிராம் புழுங்கலரிசி தண்ணியில் ஊற வைத்திருக்கேன், 250 கிராம் பலாக்கொட்டை, 250 கிராம் இறால் நல்லா கழுவி மஞ்சள் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன், 500 கிராம் நண்டு நல்லா கழுவி அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து வச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒடியல் மாவை தண்ணியில் கரைத்து ஊற வச்சினான். அந்த தண்ணி தெளிய விட்டு இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து விடுறேன். ஏனென்று சொன்னால் அதில் இருக்க தூசுகள் எல்லாம் இதில் வெளியால் போகும். மற்றது அந்த தண்ணியை அப்படியே சேர்த்து போட்டோம்னா கசக்கும். அதுக்காக இதை 4 தடவைக்கு மேலே தண்ணியில் ஊற வச்சு தண்ணி தெளிய விட்டு கரைச்சி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இனி நாங்கள் ஏற்கனவே ஊற வச்ச புழுங்கல் அரிசியை இதுக்கெல்லாம் போடுவோம். அரிசி நல்லா அவிஞ்சு வந்த பிறகு மற்ற பொருட்களை இதோட சேர்த்துக்கொள்ளலாம். அரிசி நல்லா அவிஞ்சிட்டு அதுக்குள்ள நான் 250 கிராம் பைத்தங்காயை சேர்த்துக்கொள்கிறேன். பைத்தங்காய் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பொஞ்சியும் பாவிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு அதோட பலாக்கட்டையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். மிரக்கறி எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கிளறி விட வேணும். அதுக்கு பிறகு இதுக்குள்ள பாறை மீனும் விள மீனும் எடுத்து வச்சுக்கேன். அதையும் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். பிறகு நாங்கள் நண்டு உடைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட கழுவி வச்ச இறாலையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளுவோம். இதற்குள்ள தேவையான அளவு கல் உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட ஒரு மேசக்கரண்டி மஞ்சத்தூள் எடுத்து வைத்திருக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளுவோம். இதே ஒருக்கா நல்லா வடிவாக கிளறி விட வேணும். ஏன்னு சொன்னால் மஞ்சள் உப்பு எல்லாம் எல்லாத்தோடையும் வடிவாக சேரணும். அதுக்காக நல்லா கிளறி விடணும். இதை கொஞ்ச நேரம் நல்லா மூடி விட்டு அவிய விடுவோம். இது அவிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் இதற்கு தேவையான மசாலாவை அரைப்போம். இதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி நச்சீரகம், ஒரு மேசக்கரண்டி மிளகு, மற்றது 2 உள்ளிப்பூண்டு,
நான் ஏற்கனவே ஊற வச்ச 30 செத்த மிளகாய் அந்த தண்ணியோட சேர்த்து இதுக்குள்ள விட போகிறேன். உங்களுக்கு உரைப்பு கூட தேவை என்று சொன்னால் நீங்கள் கூட செத்த மிளகாய் பாவிக்கலாம். நாங்கள் இப்போ கிரைண்டரில் அரைப்போம். கிரைண்டர் இல்லாட்டி நீங்கள் அம்மியிலையும் அரைச்செடுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்குது. ஒடியக்கோளுக்கு போட்ட மிளகறிகள் மீன்கள் எல்லாம் அவிஞ்சிட்டா என்ன மாதிரி என்று பார்ப்போம். எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. இது ஒருக்கா நல்லா கிளறி விட்டு மசிய விடணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் மீன் எல்லாம் கரைஞ்சி ஒரு நல்ல டேஸ்ட் வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மூடி விட்டு அவிய விடுவோம். கொஞ்ச நேரம் ஆயிட்டுது, திறந்து பார்ப்போம். எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. இதுக்குள்ள நான் முருங்கை இலையை சேர்க்க போகிறேன். 50 கிராம் முருங்கை இலை. உங்கள்கிட்ட முருங்கை இலை இல்லை என்று சொன்னால் கொவ்வை இலையும் பாவிக்கலாம். ஒருக்கா நல்லா கிளறி விட வேணும். ஏன்னு சொன்னால் முருங்கை இலை அவியணும். அதுக்காக ஒருக்கா கிளறி விடுங்க. நான் ஏற்கனவே கிரைண்டரில் அரைச்சி வச்ச மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். இதே ஒருக்கா நல்லா கிளறி விட வேணும். ஏன்னு சொன்னால் மசாலா எல்லாத்தோடையும் சேரும். நான் ஏற்கனவே பெரிய தேசிக்காய் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். மீன் எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்திருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஒடியல் மா இது 4வது தடவை கரைச்சி ஊற்ற போகிறேன். நல்லா தண்ணி தெளிஞ்சு வந்திருக்குது. அந்த தண்ணியை மட்டும் வடிச்செடுக்கணும். அந்த தண்ணியோட நீங்கள் ஒடியல் மா ஊற்றினீங்கன்னு சொன்னால் கசக்கும். ஒடியல் மாவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். இதே ஒருக்கா நல்லா கரண்டியால் கிளறி விடணும். ஒருக்கா கிளறி விட்டால் பிறகு ஒரு கொதி வந்தால் பிறகு இறக்கணும். இல்லாட்டி கூழ் இறுகிடும். கூழ் இறுகிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கண்ணேரம் விடாதீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு கொதி வந்தோடனே இறக்குங்க. ஜாழ்ப்பாணத்து சுவைமிக்க ஒடியல் கூழ் ரெடி ஆயிட்டுது. வாங்க குடிக்கலாம். இந்த ஒடியக்கூழை நீங்கள் தேங்காய் சோட்டோட குடியுங்கோ. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ஜஸ்ட்னி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.